இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, இன்னைக்கு மிளகு சாதம். மிளகு வந்து அதாவது கலந்த சாதம் வந்து எல்லா சாதமும் செய்வோம்ல, அதே மாதிரி இது மிளகு பூண்டு எல்லாம் வறுத்து போட்டு மிளகு சாதம் பண்ண போறோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சைடிஷ் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வறுவல். உருளைக்கிழங்கு வறுவல் வந்து நம்ம கல்யாண வீட்டுல எல்லாம் வறுக்கிற மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு வறுவலும் அதுக்கு வறுக்க போறோம். இந்த மிளகு சாதத்தையும் உருளைக்கிழங்கு வறுவலையும் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து மிளகு சாதத்துக்கு வந்து நான் சாதம் வந்து இந்த மாதிரி வடிச்சு, நான் சாதத்துக்கு எப்போதுமே உப்பு போட்டு வடிப்பேன். உப்பு போட்டு வடிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இது சூடா இருக்கு. இதை வந்து கொஞ்சமா நெய் விட்டு வச்சிடலாம். ஏன்னு கேட்டால் நெய் விடுறது வந்து எதுக்கு நினைக்கி இந்த சாதம் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருக்குங்கிறதுனால இந்த நெய்யை விடுறோம். நீங்க நெய்யோட வாசனை பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் சேர்த்து இப்படி கலந்து விட்டுக்கோங்க. இந்த நெய்யை ஊற்றி இந்த சாதத்தை கலந்து வச்சுட்டேன். இது நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம மிளகு சாதத்துக்கு வறுக்க வேண்டிய பொருளை வந்து வறுத்தரலாம். இதுல வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த நல்லெண்ணெயில எல்லா ஜாமானையும் சேர்த்துருவோம். இதுல வந்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுதேன். ஒரே ஒரு வரமிளகாயும் 2 ஸ்பூன் மிளகும் போடுறேன். வரமிளகாயும் போட்டுட்டேன். இது வந்து நல்ல பருப்பும் செவந்து வரணும், மிளகும் நல்ல வெடிச்சு வரணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வந்து பருப்பும் மிளகும் நல்லா செவந்து வந்துருச்சு. மிளகு வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் அப்படி உப்பி வெடிக்க மாதிரி ஆரம்பிக்கும். அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மிளகையும் இது பண்ணிடணும். ரொம்பையும் மிளகு வந்து கருகிட்டு அப்படின்னோம்னா அந்த ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். அதனால பார்த்து வறுத்துக்கோங்க. இப்ப நான் அதே கடாயை அடுப்புல வைக்கிறேன். அதுலயே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெயை விட்டுட்டு ஒரு 15 பல்லு பூண்டை வந்து இந்த மாதிரி தட்டி வச்சிருக்கேன். 1-2 தட்டி வச்சிருக்கேன். அதை உள்ள போட்டுருக்கேன். இந்த பூண்டு வந்து நல்லா செவந்து வரணும். இப்ப இந்த கருவேப்பிலையும் உள்ள போட்ட போறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, அந்த ஒரு கொத்து கருவேப்பிலையும் உள்ள போட்டுருவோம். இந்த பூண்டும் நல்லா செவந்து வரணும். கருவேப்பிலையும் நல்லா மொறுமொறுன்னு நல்லா வறுத்து வரணும். இந்த பூண்டும் கருவேப்பிலையும் இந்த அளவுக்கு செவந்து வந்துருச்சு. இந்த பூண்டு எல்லாத்தையுமே ஆற வச்சுட்டு இந்த பூண்டை வந்து உடைக்கும் போது நல்ல பொடி மாதிரி நல்லா நுணுங்கும். அந்த அளவுக்கு பூண்டை வந்து நீங்க வறுத்துக்கணும். இதை வந்து நான் இப்ப தட்டுல கொட்டி இந்த மிளகு எல்லாத்தையும் வறுத்து போட்டேன் இல்லையா, அதே தட்டுல தான் போட்டிருக்கேன். இதை ஆற வச்சுட்டு நல்லா பவுடரா அரைக்கணும். இப்ப அதுக்குள்ள அந்த ஆறிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள இந்த குழம்பு மிளகு கிரேவியை தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுவோம். இதுல வந்து ஒரு 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெயா விட்டுருக்கேன். இப்ப தாளிக்கிறதுக்கு கடுகு போடுறேன். இதுல வந்து ஒரு 10 முந்திரி எடுத்து நான் உடைச்சு வச்சிருக்கேன். முந்திரி போடாட்டிலும் பரவாயில்ல. முந்திரி போட்டோம்னா அது கொஞ்சம் வாயில கடிபடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ஒரு 10 முந்திரியை நான் உடைச்சு போட்டிருக்கேன். இதுல ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுறேன். ஒரு 3 காஞ்ச மிளகாய கிள்ளி வச்சிருக்கேன். அதையும் உள்ள போட்டுறேன். மிளகாய் எல்லாமே நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம், அதாவது நான் பெரிய சைஸ் வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்க வந்து மீடியம் சைஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 2 வெங்காயமா போட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தையும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுறலாம். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கணும். அதுக்குள்ள நம்ம உருளைக்கிழங்க வந்து வறுக்கிறதுக்கு பார்த்துருவோம். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் 3 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். வேக வைக்கிறது வந்து நான் குக்கர்ல தான் வேக வச்சேன். குக்கர்ல வேக வைக்கும் போது 2 விசில் வச்சு ஸ்லோவா வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கிட்ட வேக விட்டீங்கன்னா கரெக்டா இந்த லெவலுக்கு வந்துடும். நல்லா குழையாம ஓரளவு இந்த அளவு வெந்து வந்துடும். அதை நான் தொலியை உரிச்சிட்டு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதுல வந்து 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போடுறேன். கொஞ்சமா மஞ்சள் பொடி, இந்த உருளைக்கிழங்கு தகுந்த உப்பு போட்டுருதேன். போட்டுட்டு இப்படி ஒரு நல்ல கையால ரொம்ப அமுக்கி பிசையாம லைட்டா இப்படி பிசறி விட்டுக்கலாம். இப்படி ஒரு கொஞ்சமா ஒரு தண்ணியை தெளிச்சுட்டு அப்படி பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்ல எல்லா பக்கமுமே மிளகாய் பொடி பட்டு உருளைக்கிழங்குல எல்லாமே நல்லா கரெக்டா லெவலா மிளகாத்தூள் கலந்துரும்.
இந்த உருளைக்கிழங்கை வந்து நல்லா கலந்து வச்சுட்டேன். இதை அதுக்கு அடுத்து தாளிக்கிறத பார்ப்போம். இப்போ வந்து அதுக்குள்ள இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம மிளகு சாதம் சாப்பிடும் போது வெங்காயம் வாயில தென்படுற மாதிரி தான் இருக்கணும், அந்த மாதிரி தான் வதங்கணும். இப்போ வந்து நான் 2 தக்காளி, ஓரளவு மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி இது உள்ள சேர்த்துருக்கேன். ரொம்ப சின்ன தக்காளியா இருந்ததுன்னா ஒரு 3 தக்காளியா கூட நீங்க சேர்த்துக்கலாம். இந்த அரிசி வந்து நான் எடுத்துருக்கேன், 1/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு வரும். அந்த அரிசிக்கு தகுந்த நாளைக்கு அதோடைய அளவு நான் சொல்றேன். இப்போ வந்து இதுக்கு வந்து உப்பு சேர்த்துடலாம். நான் ஏற்கனவே உப்பு வந்து நான் சாப்பாட்டுல வந்து நான் சாதத்துக்கு வந்து உப்பு போட்டு தான் வடிச்சு வச்சிருக்கேன். இந்த கிரேவிக்கு மட்டும்தான் நான் உப்பு போடுறேன். நீங்க வந்து சாதத்துக்கு உப்பு போடலைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பார்த்து போட்டுக்கோங்க. இந்த தக்காளி வந்து நல்லா குழஞ்சு வரணும். இப்போ நல்லா ஒரு தட்டை போட்டு மூடிட்டு அப்பப்போ எடுத்து கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு அடுத்த அடுப்புல நான் வச்சுட்டேன். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் கடுகு போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம். அதை நல்லா வெடிச்சு வரட்டும். இப்போ வந்து ஒரு 7-8 பல்லு பூண்டை எடுத்து இந்த மாதிரி சின்னதா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துருவோம். அந்த பூண்டு வந்து நல்ல கலர் மாதிரி நல்லா செவந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுருவோம். இந்த பூண்டு வந்து நல்ல செவந்து வந்துருச்சு. இதுல ஒரு கொத்து கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலையும் போட்டு ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் உள்ள போட்டுருவோம். சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த உருளைக்கிழங்கு வச்சிருந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் இதுல வந்து சின்ன தக்காளியா வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை உள்ள போட்டு நல்ல தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வேக விட்டுறலாம். இந்த தக்காளி வந்து உருளைக்கிழங்குக்கு வந்து தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்ப நான் வந்து உருளைக்கிழங்க வந்து மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கிளறி வச்சிருந்தேன் இல்லையா, அதை வந்து நான் உள்ள சேர்த்துறேன். இந்த உருளைக்கிழங்க வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தோடையும் நல்லா சேர்ந்து கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு தட்டை போட்டு ஸ்லோவா வச்சு மூடி வச்சு நல்லா உருளைக்கிழங்கு வந்து நல்லா செவக்க விட்டுறலாம். இப்ப நல்லா கலந்துட்டேன். இப்போ ஒரு தட்டை போட்டு மூடிடுறேன். தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா மசிய வேக வச்சுட்டேன். அப்பப்போ திறந்து நல்ல தக்காளியை வந்து மசிச்சு விட்டுட்டேன். இதுல வந்து இப்ப கொஞ்சமா மஞ்சப்பொடி போட்டுருவோம். மஞ்சப்பொடி போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுருவோம். கிளறினா அந்த மஞ்சப்பொடியோட பச்சை வாசனை போட்டோம். அதுக்குள்ள வந்து நான் வந்து இந்த மிளகு எல்லாத்தையும் வறுத்துருந்தோம் இல்லையா, பூண்டு எல்லாம் வறுத்துருந்தோம் இல்லையா, அந்த இதை வந்து இந்த அளவுக்கு நல்லா குறைன்னு தான் அரைச்சிருக்கணும். மிளகை வந்து ரொம்ப உடைச்சிட்டோம் அப்படின்ற பவுடரா ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப கசப்பு தன்மை வந்துடும். அதனால பூண்டு மிளகு எல்லாமே ஒரு 2 சுத்து மிக்சியில 2 சுத்து விட்டாலே இந்த அளவுக்கு உங்களுக்கு தூள் கிடைச்சிரும். இது வந்து இப்படி ரெடியா இருக்கட்டும். இப்போ வந்து நான் இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுல கொஞ்சமா கொத்தமல்லி தலையை தூவிட்டு நான் இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட போறேன். கொத்தமல்லியை போட்டுட்டு நான் இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சாதத்துல வந்து இதை போட்டுட்டு அதுக்கடுத்து பொடியை வந்து லாஸ்டா தான் போட்டு கிளறணும். பொடியை வந்து நீங்க அடுப்புல போட்டு கிளறினீங்கன்னு நினைக்கி மிளகு இன்னும் ஏற்கனவே இது எல்லாமே வறுத்த ஜாமான் தான். அதனால திருப்பியும் போட்டு நம்ம இது பண்ணோம்னு சொன்ன அன்னைக்கு ரொம்ப தீஞ்ச சுமல் வந்துடும், கசப்பு வாடை வந்துடும். அதனால நம்ம சாதத்தோட போட்டு கிளறிக்க வேண்டியதான். இப்ப வந்து நான் சாதத்தை வந்து கலந்துக்க போறேன். ஆற வச்ச சாதத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இப்ப வந்து அந்த தூளும் அப்படியே போட்டு விட்டுறலாம். தூளும் போட்டுட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுருங்க. இந்த தூள் வந்து இந்த சாப்பாட்டுக்கு கரெக்டான இதுல தான் நான் அரைச்சிருக்கேன். இந்த சாதத்தையும் உள்ள போட்டு விட்டுலாம். ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் இந்த தக்காளி வெங்காயத்தோட கொஞ்சம் சாதம் வந்து ரொம்ப வெறையா கிளறக்கூடாது. கிளறுனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்காது, விற்கிற மாதிரி இருக்கும். மத்தியானம் லஞ்சுக்கெல்லாம் நீங்க கொடுத்து விட்டீங்கன்னு நினைக்கி சாதம் வந்து ரொம்ப விரைச்சிரும். அதனால கொஞ்சம் ஜூஸியா இருக்கிற மாதிரி பார்த்து கலந்துக்கோங்க. இந்த சாதத்தை வந்து நல்லா கலந்து விட்டுட்டேன். அதை லாஸ்டா கொஞ்சம் கொத்தமல்லியும் மேலே போட்டு விட்டுறலாம். போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா ரொம்ப ட்ரையா கலக்காம ஓரளவு அதுக்கு தகுந்த மாதிரி சாதத்தை கொஞ்சம், அதாவது என்ன சொல்ல, சதன்னு இருக்கிற மாதிரி
கலந்துக்கிட்டீங்க அன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கெல்லாம் கொடுத்து விடும் போது இந்த சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இந்த மத்தியானம் லஞ்சுக்கெல்லாம் கொடுத்து விடும் போது அந்த சாதம் வந்து கொஞ்சம் இப்போ கிளறும் போது கொஞ்சம் சதன்னு இருக்கிற மாதிரி கிளறினீங்க அன்னைக்கு சாப்பிடும் போது கரெக்டா வந்துடும். இந்த லஞ்சுக்கு வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஒரு மிளகு சாதம் அதோட கூட கொஞ்சம் ஒரு தயிர் சாதத்தோட கொடுத்து விட்டீங்கன்னா லஞ்சு வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு குழம்பு சாப்பிட்றதுக்கே எல்லாத்துக்கும் வெறுப்பா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல ஒரு மிளகு சாதம், ஒரு தயிர் சாதம், ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி கொடுத்து விட்டீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தயிர் சாதத்தோட லிங்க் கூட ஏற்கனவே நான் வந்து தயிர் சாதம் வந்து வீடியோ வந்து நான் கீழே போட்டிருக்கேன். அந்த லிங்கை வந்து நான் இதோட கீழே தரேன். அதையும் கூட செக் பண்ணி பாருங்க. அதையும் பார்த்துட்டு நீங்க செஞ்சு ஒரு நாளைக்கு கொடுத்து அனுப்பலாம். இப்போ வந்து நான் உருளைக்கிழங்கு வறுவல் வந்து வறுத்துட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் செவந்து வரணும். இந்த உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு வந்து என்னைக்குமே இந்த மாதிரி ஒரு தோசை திருப்பி மாதிரி எடுத்தீங்கன்னு நினைக்கி உருளைக்கிழங்கு வந்து உடையாம வரும். நீங்க கரண்டியால போட்டு திருப்பும் போது உருளைக்கிழங்கு உடஞ்சு வரும். இது வந்து அடி வரைக்கும் நல்லாவும் கிண்டியும் விடுறதுக்கு நல்லா வசதியா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் வறுத்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த வெங்காயத்துல உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வத்தி உருளைக்கிழங்கும் நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த வெங்காயத்துல உள்ள தண்ணி, தக்காளியில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா இழுத்து வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லி தலையை தூவிடலாம். தூவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. மிளகு சாதத்துக்கும் இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கும் ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப ஏற்கனவே நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவலோட மிளகு சாதம் வச்சு சாப்பிடும்போது அதோட காரம், மிளகோட காரம் எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வந்து மழை காலத்துல வந்து இந்த மிளகு இதெல்லாம் நிறைய சேர்க்கும் போது நல்ல சளிக்கு இதுக்கெல்லாம் கூட, தொண்டை வலி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட இந்த மிளகு ஜீரகம் இதெல்லாம் சேரும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்கும் உடம்புக்கும் நல்லது. இதே மாதிரி நீங்களும் இந்த மிளகு சாதம், உருளைக்கிழங்கு இந்த வறுவல் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.